பகவத்கீதையில் 5வது சாப்டர் 23வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, போன ஸ்லோகத்தில் சொன்னார்ல உலக விஷயங்களை பற்றற்று இருக்கணும்னு, ஏன்னா அதனால நிறைய தோஷங்கள்லாம் இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அப்படி உலக விஷயங்களை பற்றற்று இருக்கும் கர்மயோகி இன்னும் என்னென்ன பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்போ நம்ம ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். ஷக்னோதி ஹைவயசோடும் பிராக் ஷரீர விமோக்ஷனாத் காமக்ரோதோத்பவம் வேகம் ச யுக்த ச சுகி நரக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஷரீர விமோக்ஷனாத் பிராக், சரீரம் விடுபடுவதற்கு முன், இக ஏவ சாதன அனுஷ்டான நிலையிலான இந்த காலத்திலேயே, காம குரோதோத்பவம் சோகம் வேகம், காம குரோதங்களால் ஏற்படும் வேகத்தை, யக எந்த கர்மயோகியானவன், சோடும் ஷக்னோதி பொறுக்க வல்லவனாகிறானோ, பொறுக்கிறத விட தடுக்க வல்லவனாகிறானோ சொல்கிறது கரெக்டாக இருக்கும். பொறுத்துண்டா போராது, தடுக்கணும். சக நரக அந்த மனிதனே யுக்தக ஆத்மானுபவத்தை அடையத்தக்கவன் ஆகிறான். சக சுகி அப்படி ஆத்மானுபவத்தை அடைந்தவன் சரீரம் விட்டபின் ஆத்மானுபவ சுகத்தை அடைகிறான் அப்படின்னு தெரிவிக்கிறார். இதில் காம குரோதங்கள்லாம் என்னன்னாக்கா மனம், மொழி, மெய் இந்த மூணுலுமே காமம் ஏற்படும். எப்படி? நமக்கு தகாத விஷயத்தால் அப்படியே மனசு ஏற்படும் வேகம். அதுக்கப்புறம் நம்ம சொல்லத்தகாத வார்த்தைகள் சொல்லிடுறோம் இல்லையா, அதனால் ஏற்படும் வேகம். ஒரு வேகத்தை நமக்கு எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படியே டபக்குன்னு வந்துடும் வார்த்தைகளா. அதே மாதிரி நம்ம செய்கிற செயல் இருக்கே, அதுவும் இந்த காமங்கிறது என்ன பண்ணும், வேகத்தை கொடுத்துரும், ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுபோல் கோபமும் அப்படிதான். ரொம்ப கோபம் வந்தால் நம்ம தகாத விஷயத்தை அப்படியே மனசில் கொண்டு வந்துடும், கோபம் வந்துடும். அது உடனே வார்த்தைகளால், சொல்லத்தகாத வார்த்தைகளால் வேகமாக வெளிப்படும். அதுவே செயல்லையும் வேகத்தை காட்டிடும். இந்த மூன்றையும் நம்ம என்ன பண்ணோம், தவிர்த்தால் மட்டும் போராது, தடுக்க வேண்டும். சரீரம் விடுபடுவதற்கு முன்பே எந்த கர்மயோகி காமக்ரோதத்தால் ஏற்படும் வேகத்தை தடுக்கிறானோ அவன் ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய தகுதி உடையவனாகிறான். அவனே சரீரத்தை விட்ட பிறகு ஆத்மானுபவத்தை அடைந்து சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார்.